எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிக்கலாம். 2 கொரிந்தியர். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு கிறிஸ்தவ மார்க்கம் என்பது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னே நாம் ஆதாமனுடைய பிள்ளைகளாய் இருந்தோம். கிறிஸ்து வந்த பின்பு அந்த ஆதாமனுடைய சுபாவங்களை மாற்றி தன் சுபாவத்தை இந்த உலகத்துக்கு தரும்படித்தான் இயேசு வந்தார். அப்போ கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவை கவனித்து நடக்கிற பாத்திரங்களுக்கு மாத்திரம்தான் அந்த கிறிஸ்துவின் சுபாவம் தரிக்க முடியும். அந்த கிறிஸ்துவின் சுபாவத்தை நீங்கள் தரிக்கிறதுனாலே நீங்கள் நாளுக்கு நாள் ஒரு புது சிருஷ்டியாய் மாற முடியும். ஆமென். ஒரு நியூ கிரியேஷனாய் மாற முடியும். அதுக்குத்தான் இயேசு வந்தார். அந்த நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாய் மாறுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்காவிட்டால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாம் சபை கூடியோம், சபையை வைத்து விட்டோம், நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாய் மாறாவிட்டால் எந்த பிரயோஜனம் உங்களுக்கு கிடையாது. ஒரு பந்தி 4 நாள் கூட்டம் என்று சொன்னாலே ஒரு நல்ல விசுவாச பிள்ளை அந்த பந்தியிலே எவ்வளவு பெற்றுக்கொள்ளணும், எவ்வளவு பந்தியோடு சேர வேண்டும் என்று ரொம்ப கிரகித்து நான் ஒரு புது சிருஷ்டியாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆசைப்பட்டு பந்தி ஆராதனை, பந்தியில ஜெபம், இன்னும் அதுக்கு முன்னே நடக்கிற ஜெபத்தின் மூலம் ஒரு ஸ்டெப்பு கூட வளருவாங்க ஆவியில. ஆமென். ஒரு ஸ்டெப்பு கூட ஆவியில வளர்ந்து இந்த உலகத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறது போல உன்னதமான பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை கண்டுபிடிப்பதற்குத்தான் அப்போதான் அந்த புது சிருஷ்டியாய் மாற முடியும். அல்லேலூயா. ஆமென். ஒரு தேவ பைதல், தெய்வத்தின் சாநித்தியம், பரிசுத்த ஆத்மா நமக்குள் வந்த பின்னே ஒரு புதிய மனுஷனாய் மாறணும்னு வச்சால் அதனுடைய ஏற்ற தெய்வீக விழியும் அனுகிரகம் உண்டாயிருக்கணும். ஆமென். அதை சரியாய் நாம் அதை ஓர தோசபம் அதனை ரெஸ்பெக்ட் கொடுக்கும் மாத்திரம் பரிசுத்த ஆத்மாவுக்கு மனசிலாபம். இன்ன சபையில இத்தனை ஜனத்தின் மத்தியில குறைச்சு பிள்ளர் உண்டு, அவரை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். பரிசுத்த ஆத்மா அவரை மெம்பு நின்று புதிய இருதயமாய் மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய கல்லாய இருதயத்தை மாற்றி ஒரு சதையான இருதயத்தை தந்து உங்களை தினம் தினம் பழைய ஞாபகங்களை மாற்றி புதிய இயேசு கிறிஸ்துடைய ஞானத்தோடு கர்த்தர் நடத்தும் போது உங்களுடைய இருதயம் புதிய மனுஷனாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ ஏதொன்னு இழந்தாலும் சரி പുതിയ ഹൃദയത്തെ വളരെ സൂക്ഷിച്ചോണം. കാര്യം ഞാൻ എപ്പോഴും പറയുന്നത് നമ്മുടെ മരണത്തെ വളരെ ശ്രദ്ധിക്കണം. നമ്മുടെ മരണം വളരെ ശ്രദ്ധിക്കണം. இன்றைக்கு மயக்க மருந்திலையும் பயங்கரமான அடிமைத்தனத்தில் ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த இயேசு கிறிஸ்துடைய மகிமை அறியாம கண்ணுக்கு கண்ணு வாலிபர்கள் எல்லாம் இறந்து கொண்டிருக்கிறாங்க. ஒன்று பைக்கு, இன்னொன்று மதுபானம், இன்னொன்று பல மாத்திரைகள். செத்துட்டே இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையில் நல்லா வாழலாம். நல்லா வாழ வேண்டிய பிள்ளைகள் ஏன் ஒரு இடைக்காலமாகும்போது தற்கொலை பண்ணுறாங்கன்னு சொன்னா கர்த்தர் அவர்களுடைய இல்லை. அவன்ல ஏதாவது ஒரு நல்ல கிரியை இருந்தா கர்த்தர் கைவிட மாட்டா. அந்த மரண நேரத்திலும் தூக்கி எடுப்பா. ஆனபடி நான் சபைக்கு சொல்றேன், நீங்கள் சபைக்கு வந்திருப்பது ஏதோ பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு போவதற்கல்ல, ஒரு புது சிருஷ்டியாய் மாறுவதற்கு நீங்கள் குடும்பமாய் பிள்ளைகளாய் ஆயத்தப்பட வேண்டும். அந்த புது சிருஷ்டி மூலம்தான் பரலோகத்தில் நுழைவதற்குள்ள ரகசியங்கள் வருமே தவிர மற்றபடி வராது என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இளைஞர்களுக்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், போதாது புதிய சிருஷ்டியாய் மாறுவதற்கு நீ இப்போது அதை ட்ரை பண்ணால் மாத்திரம்தான் அந்த ரகசியம் உனக்கு ஒரு காலத்தில் கிடைக்கும். அது கிடைக்காவிட்டால் கடைசி காலத்தில் கள்ளுகுடிகாரனோட மேல நீ
அதுக்கு நீங்க போக கூடாது என்று சொல்லுறேன். கள்ள ஊழியக்காரர் போதித்து போதித்து மக்களை கெடுத்து வச்சிருக்கிறாங்க. நீ க்ஷீணிச்ச பின்பு, நீ தளர்ந்த பின்பு கர்த்தர் உன்னை தூக்குவார். அது உண்மைதான். நீ இப்போது சரியா இருந்தாதான் கர்த்தர் தூக்குவார், அல்ல சும்மா ஒன்னும் தூக்க மாட்டார். வேதம் சொல்லு பாருங்க, 2 கொரிந்தியர் 5:5 சொல்லு பாருங்க, உங்களால் ஒருவராலும் அந்த மறுரூபத்தை அடைய முடியாது என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் ஆவி என்னும் அச்சாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு மனுஷ பிறப்பிலிருந்து உண்டானவர்கள், ஒரு மனுஷி பிறப்பிலிருந்து உண்டானவர்கள். அதனாலே மற்ற மனிதர்களை செய்யும் போல நாமும் செய்வோம், மற்ற மனிதருடைய வழிகளில் தான் நம்ம நடப்போம். ஆனால் ஆண்டவரை கர்த்தர் சொல்வது, உங்களை அதிலிருந்து மாற்றுவதற்குத்தான் அச்சாரம் என்னும் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது சும்மா வைத்திருப்பதற்கல்ல, அதை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தது அதை பயன்படுத்துவதற்கு. உங்கள் தகப்பனை பார்த்து அப்பா என்று கூப்பிடுவது போல, அம்மா என்று கூப்பிடுவது போல, நல்ல பிள்ளைகளாய் மாறுகிறது போல அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருக்கிறதுனாலே நல்ல மகளாக நல்ல மகனாக மாற வேண்டும் என்று அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்கள் ஏங்கினால் கர்த்தர் உனக்கு மறுரூபத்தை, பரிசுத்த அச்சாரத்தை உனக்கு தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் உங்களை கிரியை செய்யும் போது, ஆவியானவர் கிரியை செய்ய செய்ய பாவம் எது என்று தெரியும், பிரச்சனை எது என்று தெரியும், அந்த பாவத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று தெரியும். அந்த பாவம் இருந்தால் நம்மை மரணத்துக்குள்ளே கொண்டு போவோம், மரணத்துக்குள்ளே கொண்டு போனால் நரகத்துக்குள்ளே கொண்டு போவோம். அந்த நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏற்ற வயதிலே நீங்கள் என்ன செய்யணும்? அந்த மறுரூபத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அது உங்களாலேயோ என்னாலேயோ முடியாது. அதுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறான். அந்த ஆவியினால மாத்திரம்தான் உன்னை மறுரூபப்படுத்துமே தவிர வேற எந்த மனிதனாலும் எந்த சபையாலும் மறுரூபப்படுத்தாது என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஆமென், ஆமென். ஒரு மனுஷன் பாவம் தீரான், அக்கிரமம் தீரான், அவனை தேவ ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கணுங்கள். பரிசுத்த ஆத்மா என்னும் அச்சாரத்தின் ஆவி எல்லாருக்கும் வேணும். அல்லேலூயா. அது முகாந்தரமான லோகத்தை விட்டு நம் தெய்வ ராஜ்யத்தை தேடுனது. அல்லேலூயா. அது முகாந்தரம் தான் இந்த தேவ ராஜ்யத்தை விட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடும் காரியம். இந்த ராஜ்யத்தில் கொஞ்சம் காலம் வாழ போறோம், அதுக்கு பின்பாக நிரந்தரமான ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தை பெற்றுக் கொள்வதற்கு தான் நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அதை ஒரு நொடி பொழுதும் விட்டு விடாதீங்க. அதை ஒரு நொடி பொழுதும் ஒரு நாளும் விட்டாங்க. அது தினம் தினம் நம்ம சுத்திகரிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்மை சுத்திகரித்து போனாதான் அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த சபையிலே நீங்கள் சுத்திகரிக்காத போல இருக்கிறது போல வெளியிலே நீங்கள் வாழ வேண்டும். போற இடங்கள், நிக்கிற இடங்கள், பேச்சுகள், செயல்பாடுகள் எல்லா இடத்திலும் எனக்குள்ள தேவன் இருக்கிறார் என்பதை நினைந்து கொண்டு வாழ்ந்தால் கர்த்தர் உன்னை குறித்து சந்தோஷப்பட்டு உனக்கு பரிசுத்த ஆவியினாலே ஒரு தெய்வீக இடத்துக்கு ரூட்டை கர்த்தர் உண்டாக்குவார். ஒரு வாகனம் போவது போல ஒரு பிளேன் எங்கே போவதுன்னு நமக்கு தெரியாது, பறக்கதான் தெரியும். அதே போல உன் ஆவியினுடைய சிந்தனை பரலோக மண்டலத்தை அடைவதற்காய் தேவ ஆவியானவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த அச்சாரம் என்னும் பரிசுத்த ஆத்மா நமக்குள் இருக்குന്നുണ്ട്. அது എന്ത് ചെയ്യും? ഓരോ ദിവസവും ദേവരാജ്യത്തെ നമുക്കുള്ളേ തീരുമാനിച്ച് ഉരുവാക്കി കൊണ്ടിരിക്കും. അതിനാണ് സഭയെ ദൈവം തന്നിരിക്കുന്നത്. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, പ്രൈസ് ദി ലോർഡ്. ரோமலேகனம் 8:14, ரோம புஸ்தகம் 8:14 படிச்சு பாருங்க. ஆமென். அப்ப நல்லா புரிஞ்சிடுங்க, ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியோ, ஹல்லேலூயா, ஒரு பிள்ளையோ தேவனோடு நடக்கிறவர்கள். இப்ப கிறிஸ்து அதுக்காக என்ன செய்தார் என்று சொன்னால், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கோ, நான் பிதாவோடு நடக்கிறேன், பிதா செய்த கிரியைகளை செய்ய இங்க வந்தேன் என்று சொல்லி அவருக்கு மேலே ஒரு பிதாவை வைத்து தன்னை தாழ்த்தி காண்பித்தார். அதனால அவர் சொல்லுகிறார், நான் அவரோடு பிதாவோடு நடக்கிறது போல நீங்களும். அந்த பிதா என்பது பரிசுத்த ஆவியை குறிக்குது. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும்
அந்த பிதாவாகிய பரிசுத்த ஆவியோடு நடப்பதற்கு பயிற்சி பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் அவரோடு பயிற்சி பண்ணும் போதுதான் உங்களை புத்திரனாக புத்திரியாக கரம் பிடித்து கர்த்தர் நடத்த வேண்டிய வழியிலே அந்த பரிசுத்த தேவனாய் இருக்கின்ற கர்த்தர் உங்களை நடத்த வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை புரியுது? அல்லேலூயா. நம்முடைய வேலையின் மத்தியில் அதை விட்டு வைக்க கூடாது. தொழிலின் மத்தியில் விட்டு வைக்க கூடாது. ஊழியம் இருக்குன்னு சொல்லி விட்டு வைக்க கூடாது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் காலமே மத்தியானம் சாயங்கால வேளையிலே ஜெபித்து நீங்கள் அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் அவருடைய ரகசியத்திலே ஆவியிலே இணைந்து நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியோடு நடக்கும்போது கர்த்தருக்கு தெரியும், இந்த பாத்திரம் எனக்கு கீழ்ப்படுகிற பாத்திரம், இந்த பாத்திரத்தை எனக்கு முன்பாய் வைக்க வேண்டும் என்று பரலோகத்துக்குரிய உரிமையோடு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்க உள்ளத்திலே கர்த்தர் தருவார். அதனால தான் சபைக்கு வருகிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவனோடு நடப்பதற்கு மிகுந்த கஷ்டம் காரியம் இந்த உலகம் நடத்த விடாது. அதை தூக்கி மாற்றிவிட்டு நீங்கள் இயேசுவோடு நடக்க வேண்டும் என்று விரும்பி, உன்னதமான தேவனே நீ என்னை கரம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கெஞ்சி மன்றாடி கேட்டால் கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்து, பிசாசின் அதிகாரத்தில் இருந்து யுத்தம் செய்து உன்னை நடத்த வேண்டிய வழியில் அவர் நடத்தி கொண்டு செல்ல உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டெடுத்ததினாலே உன்மேல் வைத்த அன்பு எவ்வளவு என்று அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லு. அல்லேலூயா. சில வேளையிலே தகப்பனோடு கைபிடித்து நடக்கிற பிள்ளை 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ அந்த தகப்பனை விட்டு போனால் அந்த பிள்ளை எங்கே போகும் என்று நமக்கு தெரியாது. இரவிலே ஒரு தகப்பன் கதவை அடைக்க வருகிறான், வெளிக்கேற்று அடைப்பதற்காக. ஒரு கதவை அடைத்து முடிவதற்கு முன்னே தன்னுடைய செல்ல ஒரு பிள்ளை மற்றொரு கேட்டொழிய வெளியே போயிட்டு, அல்லேலூயா, தாராளமா இந்த கேட்டை பூட்டி விட்டு பிள்ளை போன தகப்பன் பார்க்கவில்லை. அந்த அடுத்த கேட்டை பூட்டி விட்டு தகப்பன் உள்ள போய் விட்டா. சில நேரம் கழிந்தா பிள்ளைய காணல, முடிஞ்சிருச்சு, எங்க போச்சுன்னே தெரியாது. அதை போலதான் ஆண்டவராய் இயேசுவோடு நீங்கள் சரியாய் நடந்தால், அந்த கையை அவருக்கு நீ கொடுத்திருந்தால் இடைவிடாதபடி ஜெபித்து அவரோடு நடக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் வேண்டிக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. கொச்சு குட்டிகளை குഞ്ഞുങ്ങളെ നിങ്ങളുടെ കയ്യിൽ നിന്ന് മാറി പോകുമ്പോൾ വളരെ നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കും. അതേപോലെയാണ് ദൈവവും. നിങ്ങൾ ദൈവത്തിന്റെ കയ്യിൽ നിന്ന് മാറുമ്പോൾ ദൈവത്തിന് അറിയാം പിശാച് എന്റെ കുഞ്ഞിനെ വഞ്ചിക്കാൻ പോകുന്നു. അതിനെ വിടാതെ ദൂതനെ അയച്ച് ആ കുഞ്ഞിനെ നോക്കാനുള്ള എല്ലാ ദൈവ സപ്പോർട്ടും നിന്നോട് ഉണ്ടാവും. അതിന് മക്കളെ ശരിയായി നടത്താൻ പരിശുദ്ധാത്മ പറയുന്നു. ഹല്ലേലൂയ. சபைக்கு பயங்கர பொறுப்பு இருக்கு. பவுல் சொல்லும்போது தினம் தினம் நாங்கள் சாகுவோம் ஐயா. அல்லேலூயா. தினம் தினம் சாகுவோம். அங்க இந்த குடும்பம் இப்படி இருக்கு, இந்த குடும்பம் இப்படி எல்லாம் தெரியும் எங்களுக்கு. இந்த குடும்பம் ஆத்மீகத்தில் இப்படி இருக்கு, இந்த குடும்பம் ஆத்மீகத்தை பெயருது, இந்த குடும்பம் சந்தோஷமா ஆராதிக்கிறாங்க, அந்த குடும்பத்துக்கு சந்தோஷம் பரவாயில்லை, அதை பார்க்க வேண்டாம். கர்த்தர் உங்களை தேவனுடைய புத்திரனாய் மாற்ற வந்திருக்கிறார். கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். இன்னுமாய் ஊக்கமாய் தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும், தேவ அக்கினி இறங்கட்டும், தேவ விடுதல் வரட்டும். ஆமென், 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 ஆமென். வல்லமை ஆவியானவர் அற்புதமாய் இந்த இடத்தில் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குவது மாத்திரமல்ல, நீர் இங்கே இருக்கிறதை இவர் காணும்படியாக ஒரு மிரக்கலை செய்வீராக. Leseto raba hada raga nama rada raga rikama shada raga raga shada raga ba riba la hada nama na shandanada. Hallelujah. கொலோசியர் 3:10 படிச்சு பாருங்க. தன்னை உண்டாக்கின தேவனுக்கு சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். சபைக்கு தேவை என்னன்னு தெரியுமா? இன்றைக்கு சபையுடைய நோக்கம் ஆட்களை சேர்க்கிறது நோக்கம், வேண்டாம்னு சொல்லல. 4 மணிக்கு ஒரு ஆராதனை, காலத்தை ஒரு ஆராதனை, காலமே ஒரு குச்சிப்பொடி விளையாட்டு கொண்டு சபை நிற்காது. இது சொந்த புத்திகள்ல சபையை உண்டாக்குறது. தேவன் விரும்புவது எல்லா ஆத்துமாக்களும்
இங்கிருக்கின்ற சகல ஆத்துமாக்களும் அந்த கிறிஸ்துவுக்கு ஒப்பான அறிவுண்டாவதற்காக. ஆமென். இன்னும் சொன்னால் அவருடைய அகல ஆழ அன்பை நம்ம புரிந்து கொள்வதற்காக. இப்ப நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், ஐயோ என் வீட்டை தண்டிக்கிறாரு, ஐயோ என் வீட்டை கொலை பண்ணுகிறாரு, என் வீட்டில் நிம்மதி இல்லை, என் வீட்டில் சமாதானம் இல்லை, என் வீட்டில் ஒரு சந்தோஷம் இல்லை, இது கிறிஸ்தவ வாழ்க்கை என்றுதான் தோன்றும். எதுக்கென்று தெரியுமா? ஏன் வேலையில பிரச்சனை தெரியுமா? ஏன் தொழில பிரச்சனை தெரியுமா? ஏன் முன்னேற்றத்தில் பிரச்சனை தெரியுமா? அநேக பிரச்சனை உங்க வாழ்க்கையில வந்து கிடப்பது வேற ஒன்றுமல்ல, உன்னை எப்படியாவது முதல்ல கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு வளர்ச்சியில கொண்டு வருவதற்கு ஆண்டவர் பார்க்கிறார். அதுக்கு பின்பா சேர்த்து கொடுத்துடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய கடன் எப்ப தீர வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதுவரை கஷ்டப்படுத்திட்டு தான் இருப்பார், அவருக்கு ஒப்பாய் மாற்றுவதற்காக. உன்னுடைய நோய் எப்ப மாற வேண்டும் என்று தெரியும், ஏன்னு சொன்ன அவருக்கு ஒப்பாய் உன்னை மாற்றுவதற்காக. உன் வீட்டு துயரங்கள் எப்ப மாற வேண்டும் என்று அவருக்கு தெரியும், ஏன்னு சொன்னா அந்த துயரத்தின் மத்தியில தான் கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் உன்னை மாற்ற முடியும். இன்றைய சபை கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் மாறாம இருக்கிறதுனாலே ஆக்கும் சபையில பெரிய திண்டாட்டம். சபை ஒரு டைம் பாஸ்டா போய்விட்டு முதல் ஆராதனை இரண்டாவது ஆராதனை அப்படியே போயிடுச்சு சபை. அவன் தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டிய நன்மை செய்து தீர்க்க வேண்டும் என்று சொன்னார். நான் கிறிஸ்துவின் மேனியாய் மாறி அவர் எப்படிப்பட்டவரோ அந்த அறிவை நான் அடைய வேண்டும் என்று விரும்புகிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுங்க, நான் அந்த அறிவை அடைய விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அறிவு ஏன் வேணும்? அந்த அறிவு ஏன் வேணும்? அது எதனால கிறிஸ்து ஒப்பாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், அது இல்லாம நீ பரலோகத்துக்கு போக முடியாது. அதுக்கு முன்ன சாத்தான் உன்னை பிடிச்சு தாள போடுவான். ஒரு 40 வயசுலயோ 50 வயசுலயோ நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாத காரியம் என்னன்னு சொன்னா, அந்த நாட்கள் நீங்க சரியா புரிந்து கொள்ளாம இருக்கிறதுனால சாத்தான் பல டெக்னிக்கல் புத்தி குடும்பத்திலே கொண்டு வந்து உங்களை என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். எத்தனை புரியுது? பேசலாம். அந்த அறிவுள்ளவனுக்கு தெரியும், சாத்தான் வந்தது வேற ஒன்றுக்கும் அல்ல, என்ன நித்திய ராஜ்யத்தில் சேர்க்க கூடாதுன்னு பெரிய பெரிய கிரியைகளை செய்கிறான். பொல்லாத பிசாசே, இது ஒன்றும் ஒன்னல ஒண்ணு செய்ய முடியாது. நான் அவர் மேல் வைத்திருக்க நம்பிக்கை மரண பரியந்த நின்று அவரோடு நின்று நான் அந்த ராஜ்யத்தை அடைவேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் நோ நாட் பேக், திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதனால சொல்லுங்க தேவ பிள்ளை மக்களுக்கு நான் சொல்லுறேன், நீங்கள் புதுசா எல்லாம் கொஞ்சம் கூட வரணும். உள்ள கேள்வி ஞானசனம் எதுக்கு? அதை அறிந்து கொள்ள வேண்டும். விடுதலை ஊழியம் எதுக்கு? அதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் இயேசு கோப்பாய் மாறுவன்னு சொன்னா கிறிஸ்துவ மாத்திரம் தான் பிசாசு தடை பண்ண முடியல. அதுக்கு சிலுவை வழித்தான் போக வேண்டும். சிலுவை வழி போகாவிட்டால் ஒரு பாத்திரம் ஜெயம் எடுக்க முடியாது. ஏன் விசுவாசிகள் இன்றைக்கும் பிசாசை விரட்ட பாஸ்டரை கூப்பிடுறாங்க? சிலுவை விசுவாசிகளுக்கு வரவில்லை. நான் மீண்டும் சொல்றேன், ஒரு வார்த்தை கூட அதை ஒன்று கூட புதுப்பிக்கிறேன். ஏன் நிறைய பேர் இருக்கிறீங்க இன்றைக்கு. ஏன் இயேசு சுமந்த சிலுவை, இயேசு பட்ட பாடுகளின் சிலுவை, இயேசுவின் நிந்தையின் சிலுவை, இயேசுவின் அவமானத்தின் சிலுவை. ஒரு மொண்டி எடுத்தாலும் சரி, ஒரு சின்ன பிள்ளை எடுத்தாலும் சரி, ஒரு கண்ணில்லாதவன் எடுத்தாலும் சரி, காதில்லாதவன் எடுத்தாலும் சரி, அழகில்லாதவன் எடுத்தாலும் சரி, இயேசுவின் சிலுவை எடுத்து அவருக்கு ஒப்பாய் மாறுக பாத்திரத்தை பார்த்து பயப்படுகிற ஒரே ஆளு சாத்தான். ஹல்லேலூயா. இப்ப பிரச்சனை பெந்தேகோஸ் மக்களை குறிச்சு பிரச்சனை. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னே 2000 வருஷமாய் ஒருவரை பார்த்தா போதும். இப்ப பரிசுத்தாய் பெற்ற அத்தனை பிள்ளைகளை கொண்டு சாத்தான் பயப்படுகிறான். போதாது, கரங்களை தட்டி கத்த நன்றி செலுத்த. ஓ ராபா ஷேத ரிகாபா லதர காமனதா ரிகாபா லஷந்தர கடன மனஸ்தர
நாமத்தில் கைகளை தட்டி பெற்றுக்கொள்வோம். புதுப்பிங்க புதுப்பிங்க புதுப்பிங்க. பந்திக்கு ஏற்றபடி உங்களை புதுப்பிங்க. உங்க ஆத்துமாவை புதுப்பிங்க. உங்க ஆத்துமாவை கர்த்தரிடத்தில் கொடுத்து, ஆண்டவரே என்னை புதுப்பியும் ஒரு மறுரூபத்தின் ரகசியம் என் ஆத்துமாவிலே வரட்டும் என்று கேட்டு ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அதை தர வல்லவராய் இருக்கிறேன் என்று தாகம் உள்ள பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவி உள்ள பிள்ளைகள், கிறிஸ்துவின் சாயுள்ள பிள்ளைகள் 3 பேர் சேர்ந்து ஜெபித்தாலே அவன் தலை குழம்பி போகிறது. 2 பேர் ஜெபித்தாலே அவனுக்கு குழம்பி போகிறது. ஒரு ஆள் ஜெபித்தாலே பயப்படுகிறான். காரியம், அவன் திருடன் என்றும் கொலைக்காரன் என்றும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான் என்றும் நீ மாத்திரம் அறிகிறதுனாலே அவனுக்கு மிகுந்த பயம் உன்னை குறைத்து. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். നിങ്ങളും ആ ദൈവത്തിന്റെ ശിലുവ എടുത്ത് നടക്കുമ്പോൾ, ആ ശിലുവ എടുത്ത് ശരിയായി നടക്കുമ്പോൾ പിശാചിന് നിങ്ങളെക്കുറിച്ചൊരു ഭയമുണ്ടാകും. ഇവൻ ശിലുവ എടുക്കാൻ തുടങ്ങി, ഇവൻ എനിക്ക് വിരോധമായി യുദ്ധം ചെയ്യാൻ പോവാണ്. ആ മുഴയിലെ നുള്ളാൻ വേണ്ടി പല റിസ്കുകളെ സാത്താൻ ചെയ്യും. അതിനി കൊടുക്കാതെ കടൈസി വരെ നിൽക്കുമ്പോൾ പരിശുദ്ധാത്മ പറയുന്നു, നിന്നെ കണ്ട് സാത്താന് ഭയമുണ്ടാകും. இப்ப சாத்தாന്റെ பயம் லோகத்துள்ள சகல விக்கிர ஆராதனைக்காரலும் அழிந்து கொண்டிருக்கும் போது கர்த்தருக்கென்று ஒரு பரிசுத்த கூட்டம், கோடாகுடி கூட்டங்கள் கர்த்தருக்காய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்துவனுக்கு ஒப்பாய் வாழ்வதற்கு அங்கு எங்கு பல சபைகளிலே இன்றைக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால கடைசி நாட்களில் பரலோகத்தை நிறைப்ப ஒரு கூட்டமாய் நீ மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சபை தாறுமாறா போனாலும், எத்தனை சபைகள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் இருந்தாலும், எத்தனை கோடி மக்கள் சபை அறியாமல் விழுந்து போனாலும், யாரெல்லாமோ அழிந்து போனாலும் கர்த்தருக்கு தெரியும். 1 லட்சம் 2 லட்சம் பல கோடி ஜனத்தை தன் அருகே வைப்பதற்காய் ஒரு கூட்டம் ஜனத்தை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீ அந்த இடத்துல சேர பரிசுத்த ஆவியானவர் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏமாந்து போகுது மக்களே. நீ சபையோடு ஐக்கியமா இருந்தாதான் நீ குடும்பனா வாழ முடியும். சபையோடு ஐக்கியம் வந்தா உனக்கு ஏற்றவளை கல்யாணம் நடக்கும். சபையோடு ஐக்கியம் இருந்தாதான் உன் படிப்புகள் சரியாகும். சபையோடு ஐக்கியம் இருந்தாதான் உன் வேலை காரியங்கள் சரியாகும். சபையிலே இருக்கிறதுனால உனக்கு புகழ்ச்சி. இந்த வேதத்தை தூக்கி வந்து விட்டு ஆராதிக்கிறதுனாலே புகழ்ச்சி. இது அநேகர் அறியாம, வாலிபர்கள் அறியாம இருக்கிறதுனால ஒரு புகழ்ச்சியும் இல்லை. கடைசி வரை மொண்டி நடந்தது போல நடக்கல, அவ்வளவுதான். உனக்கு கடைசி வீட்டிலையும் பேர் இருக்காது, வெளியிலையும் பேர் இருக்காது, ஒரு மூட பயலா இருக்கலாம். கிறிஸ்து நமக்குள் இருக்கிறதுனால உனக்கு பெரிய புகழ்ச்சி. கிறிஸ்து நமக்குள் இல்லாவிட்டால் யாருக்கும் புகழ்ச்சி இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள் இல்லாத காலத்திலே ஆயிரக்கணக்கான பாவங்களை சுமந்து கொண்டு நடந்தோம். ஒரு பலனும் கிடையாது. அந்த பாவம் முழுவதும் மரணத்துக்கு நேராய் கொண்டு போய் கொண்டிருந்தது. இப்ப கிறிஸ்து நமக்குள்ளே வந்ததினால் அந்த பாவத்தை அகற்றுவதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இந்த பாவத்தை அகற்றுவதனாலே சாத்தானுடைய ராஜ்யம் உங்களிருந்து நீங்கி போய்விட்டது. கிறிஸ்துவின் ராஜ்யம் உங்களுக்குள்ள இறங்கி விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வசனத்தை கூட படிச்சு நம்ம பந்திக்கு போக போறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். முடிக்க போறோம். எப்படி தரித்துக் கொள்ளலாம் அந்த புதிய மனுஷனை? அது ஈஸி அல்ல, அது பொம்மை விளையாட்டு அல்ல. இந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்திலே நீங்கள் கற்பனையிலே கை கொள்ள வேண்டும். இந்த வேத வசனத்திலே கை கொண்டு நீங்கள் கிறிஸ்துவுக்கு மிகவும் பயப்பட வேண்டும். மிகவும் பயப்பட வேண்டும். காரியம், நீங்கள் மிகவும் பயப்பட்டு அந்த கிறிஸ்துவின் வசனத்திலே நீங்கள் இல்லாவிட்டால் எதிராளி உங்களை தோக்கடிச்சு விடுவான். என்ன தோக்கடிப்பான்? புரியலையோ? புரியலையோ? பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம நினைப்போம் இன்னைக்கு பிரச்சனை ஒண்ணும் கிடையாது, இந்த தெருவு நல்லா போன்னு சொன்னா எதிராளிக்கு பிடிக்காது. வெள்ளிக்கிழமை ஊழியத்து போகும்போது கண்மென்னே பார்க்கிறேன், ஒரு பூனை வருகிறது போல பார்க்கிறேன், சாயல கண்டேன். இப்ப சபையில ஒரு பிரச்சனை ஒண்ணு இல்லையே, சும்மா ஜெபம் பண்ணிட்டு போனா
அன்னைக்குதான் மரணம். ஹல்லேலூயா. அவன் கலங்கடிக்கிறவன். நீ சந்தோஷமா திருவிழா நடத்துவியோ, நிம்மதியை நடத்துவியோ, ஆவியில நடத்துவியோ பாப்படா, அதை முறியடிக்கிறது நம்முடைய வேலை. நீங்க சேர்ந்து கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அந்த கிறிஸ்து என்னும் புதிய மனுஷனை நீங்க தரித்துக் கொள்ள முடியாது. அநேக சபைகள் சொல்லும்போது நான் சொல்ல மாட்டேன், ஒரு மனுஷனாலையும் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள முடியாது. பிதாவாகிய ஆண்டவர் உன்னை சூஸ் பண்ண வேண்டும். அப்போதான் அந்த பாத்திரத்தின் மேல இந்த கிறிஸ்து என்னும் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுகிற கிருபைகளை பிதாவே உனக்காய் உருவாக்குவார். எங்க போனாலும் வேலை கிடைக்காது, எங்க போனாலும் கடன் தீராது, எங்க போனாலும் நிம்மதியா இருக்க முடியாது, எங்க போனாலும் உனக்கு சமாதானம் இல்லை. ஒரு அலைந்து திரிய குறிய போல உன் வாழ்க்கை தற்கொலைகள்லாம் தோன்றும். தோன்றி பல இடங்கள் எல்லாம் ஓடி ஓடி தளர்ந்து கடைசியாக இப்படிப்பட்ட வார்த்தை உள்ள அனுபவத்தில் நீ வருவாய். வரும்போது உன்னுடைய மிஸ்டேக்களை முதல்ல சொல்லித்தாவது, ஓடுவதற்கல்ல, உன் குறைகள், நாம் வாழ்ந்த குறைகள், தவறுகள், குற்றங்களை ஆண்டவர் சொல்லி உணர்த்துவா. உணர்த்தின பின்பு சொல்லுவா, நீ என்னோடு வா என்று சொல்லி கூப்பிடுவா. அப்படிதான் சீஷர்கள் அழைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அவரோடு 1 வருஷம் 2 வருஷம் நீ கடந்து போகும்போது உனக்கு தெரியும் கடைசியில இண்டுல உன் முடிவென்ன என்று சொல்லி. அதான் பினிஷிங். ஓ, நான் இப்படி போய் மரித்தால் நரகத்துக்கு தள்ளப்படுவேன், நான் இப்படி கிறிஸ்துவ போல ஆனா நான் நித்திய ராஜ்யத்துக்கு போவேன். ரெண்டையும் உனக்கு மனசுல கட்ட கொண்டு நிறுத்துவா. எது உனக்கு தேவை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்கு நரகத்தில் போய் கஷ்டப்படுகிறதை விட என்னைக்கு நரகத்தில் தினம் தினம் பாம்போடும் பூச்சிகளோடும் அந்த நரகத்தில் கஷ்டப்படுகிறதை விட வேண்டாம் வேண்டாம், இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு பைதல், ஒரு பிள்ளை தீர்மானித்து இயேசுவோடு நடக்கும் போது கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்துக்கு தெரியும் இவனை என் சாயலாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியார் அதிகமான வல்லமை அவனுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த வல்லமை வரும்போது பிசாசு வருவான். ஒரு ஜெபத்தினால அவனை முறித்து நீ ஸ்டெப் ஸ்டெப்பாய் கடந்து போவாய். ஆராதனையிலே கடந்து போவாய், ஜெபத்திலே கடந்து போவாய், பரிசுத்தத்திலே கடந்து ஒரு காலகட்டம் ஆகும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் அக்கினி அபிஷேகத்திலே உன்னை நிரப்பி நிரந்தரமாய் அந்த ஆண்டவரோடு நடப்பதற்குள்ள பயிற்சியை உனக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பயிற்சி, அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் கற்றுக் கொடுப்பா. அவனுடைய ரகசியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்த பின்புதான் நீ அந்த தேவனுடைய சாயல்ல நடக்க முடியும். பரலோக சொல்ல, இவன் ஏன் புத்திரன், இவள் என் புத்திரி. சொல்லுங்க ஹல்லேலூயா. இதுக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கா, இதுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அடுத்த பந்தியில ஞானஸ்நானம் எடுக்காதவங்க எடுக்கணும். அப்பதான் கிறிஸ்து நீங்களுமா ஜாயின்ட் ஆக முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இங்க இருந்து சிரிச்சிட்டு இருக்கோ இல்ல, கிறிஸ்துவன் பந்தில ஒரு 15 வயசு 16 வயசு வந்துடணும். ஹல்லேலூயா. கள்ளனை போல முடிச்சிட்டு இருக்கிறதற்கல்ல, பிதாக்கள் அதுக்கு ஸ்டெப்பு கொடுக்கணும் பிள்ளைகளை. ஹல்லேலூயா. 13 வயசு வரை ஓரளவு பிரச்சனை இல்லை, அதுக்கு பின்பு அவன் பாவியை மாறுகிறான். அந்த பாவத்தை கழுவதற்கு ஞானஸ்நானம், அந்த பாவத்தை கழுவதற்கு பரிசுத்த ஆவியான. சில வேளை செத்து போன என்ன செய்வான், எங்க போவாங்க? ஈஸி கிடையாது. சும்மா ஒன்றும் ஞான கழுவக்கு தான் கொண்டு வந்தார். அந்த திருமுழுக்குன்னு என்ன செய்யணும்? எல்லா பிள்ளைகளும் கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. அதை கழுவின பின்பு தான் பரிசுத்த ஆவியை ஊற்றுவா. இந்த பரிசுத்த ஆவியினால தான் அந்த கிறிஸ்துவன் சாயல் தரிக்க முடியும். நாம் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம். அன்பு நல்ல தகப்பனை, இந்த அருமையான வேலைக்காக நான் சோத்தரிக்கிறேன். எங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே அந்த மறுரூபத்தின் மகிமையிலே கொண்டு வர வேண்டும். ஒருவர் கூட இழந்து போகக்கூடாதப்பா. உம்முடைய பரிசுத்தாவின் மகத்துவத்தை கொடுத்து எங்கள் சபைகளை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து போவதற்கெல்லாம் மக்களே, நீ பெரிய பாவியாக கூடாது, ஒரு பெரிய பாவியாக கூடாது. ஒரு பெரிய புல்லட் எடுத்து வந்துட்டு திருப்பி போவதற்கல்ல, பெரிய பாவியாக கூடாது.
அப்படி உள்ளவங்க அதிகமாய் சாத்தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இந்த சபைக்குள்ள என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்காய் செயல்படும்படி கர்த்தர் புதிய அபிஷேகத்தை உனக்கு தந்து நடத்தி நாளுக்கு நாள் உன்னை தேவராஜ்யத்துக்குள்ளே நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே அப்படி செய்யுங்க, வழி நடத்துங்க. சின்ன பிள்ளைகளை ஆசீர்வதி காத்துக்கொள்ளும், கிருபையில மறைத்துக் கொள்ளும். அற்புதம் அடையாளங்களை செய்கிற இயேசுவின் நாமத்தில் சபைக்குள் வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். செபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.